சின்ன வயசுலேருந்தே ஒரே இடத்துல ஒன்றா தங்கியிருந்து வீரப்பனார் மாடு மேய்ச்சிட்டு இருந்தார். அதே மாதிரி சேத்துக்குழியாரும் மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தார். இந்த வீரப்பையாவும் சேத்துக்குழியாரும் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? நம்ம ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேருமே பேசிக்கிறது, வீரப்பையா சுட்டாங்க அங்கே, போலீஸ் அதிரப்படை வீரப்பையா உடம்பு சரியில்லை, கண் ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, அங்கனால வளைச்சி என்கவுண்ட் பண்ணி சுட்டாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் 100% பொய். இப்போ நான் இப்போ என்ன பத்தி கேட்குறேன் அப்படின்னா, வீரப்பன் ஐயா சேத்துக்குழியாரு கொடிய வச்சிருந்தாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அது பல விஷயம். இந்த பணம் வரவு செலவு கணக்கெல்லாம் சேத்துக்குழியாரு தான் எவ்வளவு வந்தாலும் சரி, எவ்வளவு குடுக்குள்ள வாங்கலத்துல இருந்தாரு. இதுக்கு முன்னாடி 2-3 பேர் இருந்தாங்கலாம் கேள்விப்பட்டேன். இப்போ சேத்துக்குழியாருக்கு பாத்தீங்கன்னா எப்படி நம்பிக்கை வந்துச்சு, இந்த பணம் எல்லாம் இருக்குமா இல்லையான்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அது எப்படி பாத்தீங்கன்னா, பண விஷயத்தில் பொறுத்தவரைக்கும் சேத்துக்குழியாருக்கு மட்டும்தான் தெரியும், வீரப்பனாருக்கு கூட தெரியாது. ஆனா இவர் தான் வைப்பாரு, எடுப்பாரு, யாருக்கு கொடுக்கணும்னாலும் எல்லாம் இவர் தான் பண்ணுவாரு. ஆனா பணம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளலாம் இருக்கும். ஆனா எங்க இருக்குன்னு யாருக்கும் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு விஷயம் இல்லை. ஃபாரஸ்ட்டுக்குள்ளலாம் எடுக்கிறதுலாம் அவ்வளவு விஷயம் இல்லை. பணத்தை எடுத்துட்டே போயிடுவாங்களா இல்ல என்ன, எப்படி இது? இல்லை, அவங்களுக்கு தேவைப்பட்ட பணத்தை எடுத்துக்குவாங்க. தேவைப்பட்ட இடத்துல ஒரு அடையாளம் வச்சு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, நம்ம பேர்ல இருக்கும், பேர்ல லாரி டூப்பு, பெரிய டூப்பு, அதுக்குள்ள பணத்தை போட்டு அதுக்கு மேல பேப்பர், பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு அதில் பேரல்ல போட்டு அதை தான் சேஃப்டி பண்ணி வைக்கிறது. எவ்வளவு நாள் ஆனாலும் மழை வந்தாலும் நனையாது, கரையான் சாப்பிடாது, எதுவுமே ஆகாது. அந்த டூப்புக்குள்ள பணத்தை ரப்பி உள்ள வச்சிருவோம். ஆமா, அது எவ்வளவு நாள்னாலும் அப்படியே இருக்கும். அப்படிதான் சேஃப்டி பண்ணி வைக்கிறது அவங்க. ஆனா இருக்கும் ஃபாரஸ்ட்ல எங்க வச்சுக்கிறாங்களான்னு சொல்லி அதெல்லாம் யாருமே கண்டுபிடிச்சு, இது வரைக்குமே யாருமே கண்டுபிடிக்கிற வாய்ப்பே இல்லை. அவரே வச்சுட்டு போனாருன்னா கூட 3 வருஷம் 4 வருஷம் ஆகி போயிருமா. அந்த இடத்துல அடையாளம் வச்சதை அவரா போனா மட்டும் தான் எடுக்க முடியும். இப்போ கூட இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் அது தெரியாதா? இப்படி இப்போ ஒரு கூட்டாளியில ஒரு 10 பேர் 5 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ இந்த இடத்துல குழி நோண்டணும், இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதுலாம் யாருக்குமே தெரியாது. வீரப்பனாருக்கே தெரியாது. அவருக்கே தெரியாம அப்புறம் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நம்பிக்கையோட. ஆமா. ஏன்னா சேத்துக்குழியாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எந்த அளவுக்கு அன்பு பாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு பணப்புழக்கத்துலயும் வீரப்பனார்ல மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. மக்கள்கிட்ட வீரப்பனாருக்கு தெரியாம பணம் எதனா கொடுத்திருப்பாரா, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் பணம் எதனா கொடுத்தாரா? நீங்க எப்படி? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வீரப்பையாவுக்கு தெரியாம எதுவுமே நடக்காதுங்க. இல்ல, நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சேத்துக்குழியார் பாத்தீங்கன்னா நிறைய சேத்துக்குழியார் பாத்தீங்கன்னா அவருக்கு நம்பிக்கை நிறைய இருந்துச்சு. மக்கள்கிட்ட நல்ல வெளியே தெரியல, சேத்துக்குழியார்னு யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வீரப்பனாருக்கோ சேத்துக்குழியாருக்கோ எந்த அளவுக்கு நட்பு இருந்துச்சுன்னு எப்படி வெளிப்படுத்துவாங்க, எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்க எப்படி சொல்ற வரீங்க? அவருக்கு நட்புனா அது மாதிரி நட்பு எங்கேயுமே இருந்திருக்க, யாருமே இருந்திருக்க முடியாது. எப்படி சொல்ல வரீங்க? ஸ்டார்டிங்ல இருந்தது அவங்க, கடைசி மரணம் வரைக்கும் ஒன்னா மரணம் சாவர வரைக்கும் 2 பேரும் ஒன்னானா ஒரு நட்பு. ஒரு புருஷன் முன்னாடி கூட அப்படி இருக்க முடியாது. ஆனா அந்த அளவுக்கு இருந்துக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய நட்பா இருக்கும். அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்துக்கிறாங்க. இப்போ சேத்துக்குழியாரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அவர் நல்லவரா கெட்டவரா? உங்களோட தரப்பு? எங்களோட தரப்புல மக்களுக்கும் நல்லவர் தான். யாருக்கு எந்த கெடுதலும் செய்யல. அவங்களால மக்கள் யாரும் பாதிக்கப்படலையே. இப்போ வீரப்பனாராகட்டும் சேத்துக்குழியாராகட்டும் அவங்களால மக்கள் எந்த மக்களுக்கும் பாதிப்பு கிடையாது. போலீஸ்னால தானே பாதிப்பு, அதிரடிப்படையினால. அவங்களால அதிரடி பண்ணனால எதுக்காக கேக்குறாங்க? வீரப்பனை பிடிச்சி கூட இல்ல சேத்துக்குழியார் வந்தா நீங்க உதவி பண்ணாம அவங்க காட்டு வாழ மாட்டாங்க, அந்த இதுன்றனால அவங்க டார்ச்சர் போஸ்ட் பண்ணாங்க. இப்போ அவங்களால எங்களுக்கு பாதிப்பு, எங்க ஃபேமிலிக்கு எல்லாம் பாதிப்பு. பிடிச்சி கொடுக்கணும், உங்களுக்கு தெரியும் இருக்கிற இடம் பார்ப்பாங்க, நீங்களாம் பாக்குறீங்க தெரியும், பிடிச்சி கொடு அப்படின்னு. அந்த காலகட்டத்துல எப்படி இருக்கும்? இப்போ அந்த மாதிரி ஒரு போலீஸ் உள்ள வராங்க, இந்த மாதிரி வீரப்பனை நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்கார அப்படின்றதுனால அவங்க எப்படி அடிப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்குமா, இல்ல நம்ம எப்படி தப்பிச்சு போலான்றது இருக்குமா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கு அந்த காலகட்டத்துல? இல்லை, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பயம்தான்.
போலீஸ்னா பயந்தானே. அதுவும் வீரப்பனார் கேஸில் வந்து போலீஸ் வருதுன்னா அதிரடி படையினால அவங்களாம் எல்லாம் காட்டு மிராண்டி மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. பிடிச்சிட்டு போய் விடுறாங்களா இல்லை சுடுறாங்களா அவளை பாடியே ஒப்படைக்கிறாங்கன்னே தெரியாது. அது மாதிரி இருந்தவங்க தான். அப்போ அந்த இதில் வந்து எல்லாத்துக்குமே பயம்தான். நானே பயமா எனக்கு ஒரு வருஷம் என்ன அவன் கூட வச்சுருந்தாங்க. அந்த ஒரு வருஷமா ஆனால் வந்து நான் எந்த ஒரு தப்பு பண்ணல. ஆனால் என்னை போலீஸுக்கார அடிக்கவும் இல்லை. ஒரு வருஷமா கூட இருந்தோம். ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட என்ன அடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப்டியா பத்திரமா தான் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நீங்க புடிச்சு கொடுத்துறீங்க அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க. இன்னொன்னு எப்படின்னா கடைசியில ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வருஷமா எப்படியே கூட வச்சிருந்தாங்க. எப்படியும் இவனை வச்சு நாளும் போலாம் அப்படின்னு. நான் ஒரு வருஷம் பார்த்தோம். இதுக்கு மேல அங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லாமே நான் வீட்டுக்கும் சொல்லாம ஆந்திரா போயிட்டோம். வெளியில போயிட்டோம். 1.5 வருஷம் கழிச்சு தான் ஊருக்குள்ளேயே வந்தோம். அப்போ வரும்போது உங்களுக்கு எல்லாம் தேடல ஒண்ணும் பண்ணல அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணல. அப்பெல்லாம் அந்த பிரச்சனை முடிஞ்சு அப்பா அம்மாலாம் உள்ள போயிட்டாங்க. சரி ஜாமீன் எடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி அந்த பிரச்சனை இல்லை. இப்போ சேத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்களோட உறவு மாதிரி இருக்கிறீங்க இல்லையா? இப்போ நிறைய பேர் என்னன்னா மறுபிரிவுன்னு எடுத்து நினைக்கிறாங்க. சேத்துக்குள்ளார் வந்து இன்னும் அவர் வந்து மறையல, ஏதோ ரூபத்துல வெளியே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நினைக்கிறாங்க. உங்க ஃபேஸ் வந்து அப்படியே ரியாலிட்டி அப்படி இருக்கனால இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை என்னன்னு வந்து எப்படின்னா இதெல்லாம் எனக்கு நிறைய இடத்துல பார்த்துக்கிறோம். வெளியில அதிகமாக இப்போல்லாம் வெளியிலேருந்து வராங்க. இப்போ நண்பர்களெல்லாம் நிறைய பேர் வராங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க, யூடியூப்பில் பார்க்குறாங்க, நிறையா வராங்க. இது மாதிரி அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. சேத்துக்குள்ளார் மாதிரியே இருக்கிறீங்க, அவருடைய மறுபிறவி அப்படின்றலாம் பதிவு போடுறாங்க. ஆனால் வந்து அந்த ஃபேமிலியில் எனக்கு ஒரு உருவம் அவர் மாதிரி ஒரு உருவம் அமைஞ்சிக்குது. அது எனக்கு பெருமையாகத்தான் இருக்குது. சரி, அவர் இறந்த பின்னாடி கூட அவருடைய பேர் இது மாதிரி புகழாக இருக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப கொஞ்சம் நல்லா பெருமையாக தான் இருக்குது. புரியுது. இப்போ நீங்க சேத்துக்குள்ளார வந்து நேர்ல சந்திக்கும் போதோ உங்களோட வயசு எவ்வளவு இருக்கும்? நான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உனக்கு ஒரு 14 வயசு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பார்க்கும்போது அப்போ வந்து உங்களுக்கு 14 வயசு இருக்கு. ஆமா, அப்போ வந்து ஒரு நல்ல வயசு விவரம் தெரியும். பார்ப்போம், ஒரு டைம் பார்த்துக்கிறோம். அதுக்கு பின்னாடி நான் அவரை பார்க்க போகும்போது தான் அவர் இறக்குறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்தோம். எனக்கு வயசு அப்போ 20 வயசு. அப்போ 6 வருஷம் டிஃபரெண்ட் கழிச்சு தான் மறுபடியும் ஒரு டைம் கடைசியா பார்க்குறோம். இடையில பார்க்க முடியல. அப்போ வந்து ஒரு இடத்துல வர சொல்லி அவரா வர சொல்லி அப்போ போய் பார்த்தா தான் சின்ன வயசுல போய் பார்த்தது. கடைசியா நான் போய் பார்க்கும்போது அவங்க அங்க இருக்கிறான்னு தெரிஞ்சு நானா போய் பார்த்தோம். நானு தனியா போனோம். அப்ப வந்து போலீஸ் பிரச்சனையோ மத்த பிரச்சனையோ இல்ல, அப்பல இருக்குது தெரியாம போனோம். அங்க இருக்கிறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? வீரப்பன் அங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்கு, அதெல்லாம் பேசுறது தான் நம்ம சொல்ல முடியுங்களா? இப்ப எங்க இருந்தாலும் தெரியுது இல்ல, மக்களை வந்து சந்திக்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்தா அந்த ஆளை பார்க்கணும் இந்த ஆளை பார்க்கணும் சொல்லி விடுறாங்க. அப்படி வந்து சொந்தத்தான் நான் போய் பார்த்தேன். சரி. அப்ப அங்க பார்க்கும்போது நிறைய வேட்டையாடுறதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இப்ப நீங்க அங்க போய் சந்திச்சு அப்போ இது மாதிரி அப்போ உங்களுக்கு வந்து அந்த வேட்டையான இப்ப ஏதோ ஒரு மாமிசமோ இல்லைன்னா பொருளோ நேர்ல அவர் செஞ்சு பார்த்துருக்கீங்களா அந்த இடத்துல? நீங்க ஒரு டைம் போனப்ப கறிக்கு குழம்பு செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க ஒரு டைம். 2ஆவது டைம் போனோம்லாம் நான் போனேங்க. போயிட்டு பணம் 1000 ரூபா கொடுத்தாரு. அந்த காலகட்டத்துல 1000 ரூபா பெரிய பணம். அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுதான் சரி. இதுல இது இல்ல உங்களுக்கு அவரு எதனாச்சும் அட்வைஸ் சொல்லி நீங்க? நான் எப்படின்னா பள்ளிக்கூடம் படிக்க மாட்டோம், ஸ்கூல் போக மாட்டோம், நானும் உங்க கூட வந்துடுறேன்னு சொல்லி போனோம். அவங்க கூட சேர்றேன். ஆமா, அப்ப உங்க வயசு எவ்வளவு இருக்கும்? அதுக்காகத்தான் போனோம். அதான் அப்பதான் போகும்போது தான் 13 வயசுல தான் பூந்து போனது. இது மாதிரி வந்து வாத்தியாருங்க அடிப்பாங்க, ஸ்கூலே படிக்க முடியாது, எல்லாத்துக்கும் அடிப்பாங்க. இந்த பீரியடு தமிழ் வாத்தியாரா, அடுத்தது இங்கிலீஷ் வாத்தியாரா, எல்லாமே அடி. வீட்டுல வந்து சொன்ன வாத்தியார் அடிக்கிறாங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்களாம் அடிப்பாங்க. அப்ப வந்து அவங்ககிட்ட அடி வாங்க முடியாதையே போனோம். போயிட்டு சித்தப்பா நானும் கூட வந்துடுறோம் அப்படின்னு. 5ஆவது தான் படிச்சுக்கிறோம். ஸ்கூல் கோயம்பேடு படிச்சோம். 5ஆவது 6ஆவது சத்யாநகர் போனோம். அந்த 6ஆவதுல அந்த ஒரு வருஷத்துலயே அடி என்னால தங்க முடியல. அப்பெல்லாம் ரொம்ப அடி.
படிப்புல நல்லா படிப்போம். படிப்பு இன்னும் கூட அந்த படிப்புல கூட நல்லா படிப்போம், நல்லா எழுதுவோம், நல்லா இருக்கும். ஆனா அப்ப வந்து படிக்கலாம்னு இருக்கும். ஆனா அடி வாங்க முடியல. எல்லாம் வீட்டுக்கு வர வாத்தியாரும் அடிப்பாங்க. அது மாதிரி அப்போதான் சரி நானும் வந்துடுறேன் சித்தப்பா உங்க கூட அப்படின்னு போனோம். என்னது நீ எங்க கூட வந்துடுறியா? சரி இன்னும் உயிரோட விட்டா நீ சரிப்பட மாட்டேன், எறா துப்பாக்கினாரு. அடிச்சும் தான் பயத்துக்கிட்டு ஓட்டோம். வீட்டுக்கு வந்து தான் திரும்பி பார்த்தோம். உங்ககிட்ட நல்லா பேசுவாரா? இப்போ ஆக்சுவலி வந்து சேத்துக்குள்ளியரை பொறுத்த வரைக்கும் வீரப்பனார கூட நான் நிறைய இதுல பார்க்கும்போது பேசுறது வந்து கம்மியா தான் பேசுவேன்னு சொல்றேன். அதிகமா ஆறுகிட்டையுமே வந்து அப்பா அம்மா கூட போய்க்கிறாங்க. அப்ப அந்த பள்ளியால தான் நான் போய் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொன்னேன்ல, ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லி போயிட்டு ரிட்டர்ன் வந்த பின்னாடி அப்பா அம்மாவை போய் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வரும்போதும் பையனையும் என்னையும் கூட்டிட்டு வர சொல்றாரு. ஏன்னா நான் படிக்கல, ஸ்கூல் போகல. அவர் சொல்லி அனுப்பியும் நான் போகல. வெளியில மில்லுக்கு ஓடி போயிட்டோம், ஸ்பின்னிங் மில்லுக்கு. அதனால அவனையும் கூட்டிட்டு அப்படின்றாங்க. என்ன கூப்பிடுறாங்க, நான் போகல. பையன் என்ன போனா சுட்டு போடுவாரு, ஏற்கனவே சொல்லி அனுப்பிக்கிறாரு. ஸ்கூல் போகலாம் சுட்டு போடுவான்னு சொல்லி பூந்து ஓடியான்ட்டோம். ஆமா போகலாம் சுட்டுவிட்டா என்ன பண்றேன்னு சொல்லி நான் போகல. அப்புறம் அவங்க போகும்போதும் அவங்க கிட்டயும் பசங்க என்ன பண்றாங்க, படிக்கிறாங்களா இல்லை கொஞ்சம் அவங்க எங்க படிக்கலாம், பள்ளி நான் வந்தா படிக்கிறதான் போக மாட்டான் அப்படின்னு அவனை கூப்பிட்டு வர வேண்டியதானே இன்னும் கேட்டுக்கிறாரு. அவன் வரமாட்டான், போயிட்டான் வெளியில அப்படின்ட்டாரு. இப்போ நீங்க பல ஸ்கூல்ல படிச்சீங்க இல்லையா? இப்போ வந்து உங்க ஃபேமிலியில வந்து வீரப்பனாரு கூட போய் பழக இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னும் போது மற்ற மக்கள் ஸ்கூல் படிக்கிற பசங்களாகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் உங்களை எப்படி கேர் எடுத்துக்கினாங்க அப்படின்றது? இப்படி உங்களை ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தாங்களா? நீங்க எப்படி இருந்தீங்க இல்லை நாங்களா சகஜமா? இல்ல அப்போ வந்து நம்ம படிக்கும் போதெல்லாம் சின்ன வயசு, அப்பெல்லாம் வந்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல யாரும். புரியுது. அப்பெல்லாம் வந்து அது பெருசா யாரும் எடுத்துக்கல. அப்ப அந்த பிரச்சனை இல்லை அதிகம், அந்த வீரப்பையோட பிரச்சனை இல்லை. அதெல்லாம் அந்த காலகட்டத்துல வந்து நம்மள அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. எப்ப இந்த அதிரடிப்படை 2 அதிரடிப்படை ராஜகுமார் கடத்தின பின்னாடி ரொம்ப இது பிரச்சனையாச்சு. அதுல இருந்து தான் அந்த பயம். நீங்க அப்ப ஸ்கூல் ஊர்ல நிறுத்துறீங்க, ராஜகுமார் அவங்க கடத்தும் போதெல்லாம் நீங்க அப்பெல்லாம் ஸ்கூல் படிக்கல நான். அப்ப அதனால அது தெரியல. அப்புறம் அந்த இதுல ஸ்கூல் நிப்பாட்டி வெளியில் போன பின்னாடி அப்ப வந்து அந்த பிரச்சனை நடக்கும் போதும் எனக்கு கண்டு பேசாதவங்க எல்லாம் பயம். நான் எங்கடா அவங்ககிட்ட பேசினா தேவையில்லாத அவங்ககிட்ட பேசி போலீஸ் பிடிச்சி போய் அடிப்பான்டா அப்படின்னு சொல்லி பயம் இருந்துச்சு. இப்ப அவரு இறந்த பின்னாடி இப்ப ஆனா ஒவ்வொரு ஆள் பார்க்கும் போதும் அவருடைய மரியாதை தெரியுது. சேத்துக்குள்ளியாருக்கு இவ்வளவு ஒரு மரியாதை வச்சுட்டு இருக்கிறாங்க மக்கள். நம்மள போனா கூட நம்மளையும் அவரை பாக்குற கண்ணோட்டத்துல தான் நம்மளையும் பாக்குறாங்க. நம்மளையும் ஒரு பெரிய மனுஷனா நினைச்சு ஒரு மரியாதை. இது பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குது. போற பக்கம் எல்லா பக்கமும் ஒரு மரியாதை. இப்போ வீரப்பன் அவர்களுக்கும் சேத்துக்குள்ளி அவர்களுக்கும் ஏதாச்சும் கெட்ட பழக்கம் அப்படின்றதுன்னு இருக்கா? இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போதை மது அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். அந்த பழக்கம்லாம் 2 பேத்துக்குமே இல்லை. மத்தவங்க கூட இருக்கிறவங்க கூட நிறைய பேர் வந்து சாராயம் காய்ச்சினாங்க, அப்படி பண்ணாங்க. அதுல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேதுமணி அவரு மட்டும்தான், சேதுமணி சந்திரகவுடானிக்கு அவர் மட்டும்தான் ஒருத்தர் பீடி மட்டும் குடிப்பாரு. ஒரு ஆள் மட்டும் பீடி மட்டும் தான் குடிப்பாரு. வேற யாருக்கும் எந்த பழக்கமும் இல்லை. கெட்ட பழக்கம் எந்த பழக்கமே இல்லை.